கார்த்தால எழுந்ததும் 7 முறை ஹரின்னு சொல்லணும். இந்த கஜேந்திரனை வந்து காப்பாத்தினாரே அந்த பெருமாளுக்கு தான் ஹரின்னு பேரு. ஹரினா என்ன அர்த்தம்னா அபகரிப்பவர்னு அர்த்தம். ஒன் ஹூ டேக்ஸ் அவே, அவருக்கு தான் ஹரின்னு பேரு. எதை அவர் டேக் அவே பண்றாருன்னா he takes away all our sins, all our troubles, all our problems, all our whatever. நம்ம சில ஆபத்துகள் சொல்றோம் இல்லையா, all our dangers. சோ ஆபத்து வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, பாபங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் அபகரிச்சுன்னு போயிடுவார். அதனால அவருக்கு ஹரின்னு பேரு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லட்டுமா ஹரிக்கு? அந்த யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டது இல்லையா, கூப்பிட்டதும் ஹரிபரியில ஓடி வந்தார். he came in a hurry, அதனால அவருக்கே பேரு ஹரி. he came in a hurry, his name is also ஹரி. அதனால நீங்களும் ஹரின்னு கூப்பிட்டேன்னா அவரும் ஹரிபரியோட ஓடி வந்து எந்த ஆபத்தும் இல்லாம கூடவே இருந்து காப்பார். அதனால கார்த்தால எழுந்துக்கும் போது கருணையை வடிவெடுத்த பெருமாள் திருநாமம் சொல்றோம். இது கூச்சப்பட வேண்டாம், மனசுலதான் சொல்லணும்னு இல்ல.